வணக்கம். சினி மினிமினி. நடிகர் கமலஹாசன் ஒரு வங்கமொழி திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? அவர் உண்மையாகவே வங்கமொழி திரைப்படம் ஒன்றில் நடித்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசன் நடித்த ஒரே ஒரு பெங்காலி லாங்குவேஜ் திரைப்படம் தான். ஒரே ஒரு திரைப்படம் தான் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த அந்த திரைப்படத்தினுடைய பேர் கபிதா, KABITHA, கபிதா. அந்த திரைப்படம் 1977ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. அந்த படத்தை இயக்கியவர் பாரத் சம்ஷேர். அவர் தான் அந்த படத்தை இயக்கியவர். அந்த படத்திற்கு இசையமைத்தவர் சலீல் சௌத்ரி. சலீல் சௌத்ரின்றது அப்படி இந்த பேரை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தி திரைப்படமான மதுமதி படத்திற்கு இசையமைத்தவர். மலையாளத்தில் மிகப்பெரிய வரலாறு படைத்த செம்மீன் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். தமிழில் இசையமைத்தது அப்படின்னா விஜயகாந்த் நடித்த தூரத்து இடி முழக்கம், பாலு மகேந்திரா இயக்கிய அழியாத கோலங்கள், இதெல்லாம் சலீல் சௌத்ரி இசையமைத்த திரைப்படங்கள். சலீல் சௌத்ரி மிகப்பெரிய இசையமைப்பாளர். மலையாளத்தில் நெல்லு அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்காக இசையமைத்து மலையாள பட உலகில் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் வாங்கியவர். அவர் தான் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்காரு. அவர் தான் இந்த பாடல்களை எழுதியவர். இந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் வீனஸ் கம்பைன்ஸ் அப்படின்னு அந்த நிறுவனம் தான் இந்த படத்தை வங்கமொழி திரைப்படத்தை தயாரித்தது. இந்த படத்தை பற்றி கூறுவது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த படம் தமிழில் அவள் ஒரு தொடர்கதை படம் வந்துச்சு இல்லையா? அவள் ஒரு தொடர்கதை பாலச்சந்தர் இயக்கி 100 நாட்கள் ஓடிய படம். சுஜாதா கதாநாயகியாக வாழ்ந்த படம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த திரைப்படத்தினுடைய வங்கமொழி வடிவம்தான் ரீமேக். அதாவது தமிழில் வெற்றி பெற்றாச்சு, பெரிய அளவில் பேசப்பட்டு அப்படின்னு வரும்போது இந்த படத்தை வங்கமொழியில் பெங்காலி லாங்குவேஜில் தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அங்கே ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலி லாங்குவேஜில் அவர் தான் அந்த படத்தில் லீட் ரோலில் நடித்தவர். கதாநாயகியாக நடித்தவர் மாலா சின்ஹா. மாலா சின்ஹான்றவங்க அவங்க புகழ்பெற்ற நம்பர் 1 நடிகை பெங்காலி லாங்குவேஜில். அவங்க தான் இந்த சுஜாதா இங்கே நடித்த கதாபாத்திரத்தில் அங்கு நடித்தவர் மாலா சின்ஹா. அதில் ஆக்சுவலாக பார்த்து சுஜாதாவினுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் கவிதா. தமிழில் கவிதா. அந்த கவிதான்றது தான் அங்கே கவிதான்னு ஆயிடுச்சு. KAV அப்படின்னால அங்கே KAB அப்படி வந்துடுச்சு. மாலா சின்ஹா மிக அருமையாக அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். கமலஹாசனை பொறுத்தளவில் தமிழில் இங்கே நடித்த அதே கதாபாத்திரம் தான். தமிழில் இங்கே நடித்து அப்படியே ஒரு பேத்தட்டிக் ஒரு இது இருக்கும் இல்லையா, அதாவது காதலில் தோல்வியடைந்த ஒரு இளைஞன் அப்படின்றதில் கமலஹாசன் இங்கே நடித்து எந்த அளவிற்கு அப்படியே மக்கள் உள்ளங்களில் அந்த அவள் ஒரு தொடர்கதை படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுமில்ல. பல குரல்களில் அப்படியே கமலஹாசன் நடித்து அப்படின்ற அந்த பாடல் காட்சி எந்த அளவிற்கு மக்களுடைய உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. இதே பாடல் காட்சி இப்போ தமிழில் எப்படி அந்த SP பாலசுப்ரமணியனுடைய குரலுக்கு வாயசைத்து கமலஹாசன் நடித்து கமலஹாசனுடைய திரையுலக வரலாற்றில் அது மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் அப்படின்ற அளவுக்கு அந்த படத்தினுடைய கதாபாத்திரம் அமைஞ்சது இல்லையா. அதே கதாபாத்திரம் பெங்காலி லாங்குவேஜிலும் கமலஹாசனுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே கோபால் மேனன் அப்படின்ற பேரில் கமலஹாசன் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தார். அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் கோபால் மேனன் அப்படின்ற ஒரு மலையாள கதாபாத்திரமாக மாற்றி அப்படின்றது அதே தான். தமிழில் நடித்த அதே கேரக்டர் தான் அப்படி வச்சுக்கோங்களேன். அதில் நடித்து அங்கே கமலஹாசனுக்கு நல்ல பேர். சுனோ சுனோ அப்படின்றது அந்த பாடல் வரி. அந்த பாடல் வரிகளை எழுதியவர் அந்த படத்திற்கு இசையமைத்த சலீல் சௌத்ரி. அவரே இசையமைத்து அவரே அந்த பாடலை எழுதியிருந்தார். அந்த பாடலை பாடியவர் கிஷோர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனால் கவிதா திரைப்படம் 1977ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. அதனால் காலங்கள் கடந்து இப்போ எவ்வளோ வருஷங்கள் ஓடிப்போச்சு. அதனால் அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் கூட கமலஹாசன் நடித்த ஒரே ஒரு வங்கமொழி திரைப்படம் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு யூடியூப்லேயே எங்கேயாவது இந்த ஷுனோன்ற அந்த பாடல் காட்சிகள் கமலஹாசன் எப்படி அருமையாக ஆடியிருக்கிறார், தன்னுடைய நடன திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமலஹாசன் மேலே அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். அதனால் அப்படியே நம்ம மனசுக்குள்ளே நினைக்கும்போது இப்போ நம்முடைய கமலஹாசன் ஒரு பெங்காலி லாங்குவேஜ் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. தமிழில் எந்த அளவிற்கு அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிச்சோ அதே மாதிரி அந்த வங்கமொழி திரைப்படத்திலையும் அவருக்கு பெயர் அங்கு கிடைத்தது. மேற்கு வங்காளத்தில் அவரை தலையில் வைத்து கொண்டாடினார்கள் அப்படின்னு வரும்போது உண்மையாகவே நமக்கு அது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சம்பவம் தானே. அதனால் இப்போ அந்த பாடல் காட்சியை நானே பார்த்தேன். நான் பார்க்கும்போது கமலஹாசன் எந்த அளவிற்கு சிறப்பாக
கமலஹாசன் ஆடி இருக்கிறார் அப்படின்னு வரும்போது, அப்போ கமலஹாசனுடைய அந்த வயது இதெல்லாம் கணக்கு போட்டுங்க. 1977 அவருடைய இளம் வயது இல்லையா, அந்த இளமையான வயதில் தன்னுடைய முழு ஆற்றலையும் எந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்திற்கு செலுத்தி அந்த கோபால் மேனன் அப்படின்ற கதாபாத்திரத்திற்கு கமலஹாசன் உயிர் தந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து மிகப்பெரிய விஷயம். அதனால் வந்து கமல் ஒரு பெங்காலி லாங்குவேஜ் திரைப்படத்தில் நடித்து மக்கள் மத்தியில் நல்ல பெயரை வாங்கி இருக்கிறார் அப்படின்ற தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை கூறுகிறேன்.